ஆபரேஷன் சிந்தூர் நடந்தது என்ன, அடுத்தது என்ன? லெப்டினன்ட் கர்னல் தியாகராஜன், பேராசிரியர் ராமஸ்ரீனிவாசன் பங்கேற்கும் சாணக்யாவின் உரைவீச்சு. ஜூன் 29 ஞாயிறு மாலை 6 மணிக்கு கிகானி ஸ்கூல் ஆடிட்டோரியம், RS புரம், கோயம்புத்தூர். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். திருநெல்வேலி மாவட்டத்தில் திமுக நகர்மன்ற தலைவரை கண்டித்து அதிமுக கவுன்சிலர்களுடன் இணைந்து திமுக கவுன்சிலரை போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. அம்பாசமுத்திரம் அருகே விக்ரமசிங்கபுரம் நகராட்சியின் திமுகவை சேர்ந்த செல்வ சுரேஷ் பெருமாள் என்பவர் தலைவராக பதவி வகித்து வருகிறார். இந்நிலையில் நகராட்சியில் சாலை அமைப்பது, தூய்மை பணியாளர்களை நியமிப்பது, ப்ளீச்சிங் பவுடர் வாங்குவது, மக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்வது என்று பல்வேறு செயல்பாடுகளில் முறைகேடு நடந்துள்ளதாக கூறி அதிமுக கவுன்சிலர்கள் கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்தனர். அவர்களோடு சில திமுக கவுன்சிலர்களும் வெளிநடப்பு செய்தனர். இதைத் தொடர்ந்து நகராட்சியின் நிர்வாகத்தில் பல்வேறு குளறுபடிகள் நடப்பதாக கூறி திமுக கவுன்சிலர்கள் குட்டி கணேசன், அதிமுக கவுன்சிலர்கள் கிரேஸ் இமாக்குலேட், வைகுண்டலட்சுமி, பாஸ்கர் ஆகியோர் கூட்டாக சேர்ந்து அம்பாசமுத்திரம் பாபநாசம் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த விக்ரமசிங்கபுரம் போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்ட 4 கவுன்சிலர்களையும் கைது செய்தனர். விக்ரமசிங்கபுரம் நகராட்சி தலைவராக திமுகவின் செல்வ சுரேஷ் பெருமாள் இருக்கும் நிலையில் அவரை கண்டித்து அதிமுகவினருடன் இணைந்து திமுக கவுன்சிலர் குட்டி கணேசன் செயல்படுவது அக்கட்சிக்குள் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.